சுக்கிரன் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. களத்திர காரகன். ஓகே. 7ஆம் அதிபதி பாதகாதிபதி நட்சத்திரமோ பாதகாதிபதி வீட்லேயோ பாதகாதிபதி சம்பந்தப்பட்டா அவன் திருமணம் பாதகம்தான். அப்படி 21 வயசு 22 வயசுல கட்டாயம் 7 கூடையோ 9 கூடைய திசா புத்தியோ புத்தி சம்மந்தப்பட்டோமோ கட்டாயம் வரும். அப்போ என்ன பண்ணிடணும்? பேசாமல் கல்யாணத்தை பண்ணிடணும். திசைநாதனுக்கும் 7ஆம் அதிபதிக்கும் 6, 8, 12 மாட்டிக்கிட்டாலோ பகை வீட்டில் மாட்டிக்கிட்டாலோ பகை கிரகத்தோடு சேர்ந்தாலோ திருமண வாழ்க்கை என்ன ஆகும்? கேள்விக்குறிதான். சுப கிரகம் தான். திருமணம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான். இப்போ திருமண பாவகம் என்ன பாவகம்? 7ஆம் பாவமா? சாந்தி மேடத்துக்கு மாற்றி சொல்கிறாங்க. எதை மேடமா? 7ஆம் பாவம் தானே? ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர்த்துக்கு திருமணம் தாமதம் ஆகிறது. அது நீங்கள் பாரம்பரியத்தில் பார்த்தாலும் சரி, நாடியில் பார்த்தாலும் சரி, சாரஜோதத்தில் பார்த்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ நிறைய சிஸ்டத்தில் போட்டாலும் சரி, எங்கே திரும்பினாலும் 7ஆம் பாவத்தை தான் சொல்கிறாங்க. 7ஆம் பாவகம் கட்டாயமாக வேணும். காரகர் என்ன கிரகம்? சுக்கிரன் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. களத்திர காரகன். ஓகே. இப்போ ஒரு ஜாதகத்தில் நல்லா பார்த்துங்க. ஒரு பாரம்பரிய ஜோதிட விதி தான் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி பாதகாதிபதி நட்சத்திரமோ பாதகாதிபதி வீட்லேயோ பாதகாதிபதி சம்பந்தப்பட்டா அவன் திருமணம் பாதகம்தான் அப்படிங்கிறத எங்கிட்ட நான் ஒரு 75 ஜாதகம் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்கிட்ட வந்ததில் ஒரு 75 ஜாதகம் பிரித்து வச்சுருக்கேன். இதில் டவுட்டே வேண்டாம். பாதகாதிபதி சம்மந்தப்பட்டிருந்தால், பாதகாதிபதி வீட்டில் சம்மந்தப்பட்டுருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் தான். ஓகேங்களா? அதில் ஒன்று திருமணம் தாமதம், அல்லது திருமண வாழ்க்கை சரியில்லை, இல்லை என்ன பண்ணோம் திருமணங்கிற கட்டாயம் அவமானம் உண்டு. நான் வந்து ஒரு ஜாதகம் இப்போ சமீபமாக பார்த்த ஜாதகம், ஒரு பெண்மணியுடைய ஜாதகம், மேஷ லக்னம். 7 கூடையவன் யார்? நீ தவறாக சொல்கிறீங்க, பின்னாடி சொல்லுவாங்க பாருங்க. 7 கூடையவன் யார்? 7 கூடை மேஷ லக்னம். 7 கூடையவன் யார்? ஸ்ட்ரக் ஆகிறார் அப்படியே. எனக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது எனக்கு. இப்போ சுக்கிரன் தானே? கொஞ்சம் இது சப்ஜெக்டுக்கு வாங்க. மேஷ லக்னம் 7 கூடையவன் யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் கும்பத்தில் இருக்குது. அப்போ அது பாதக ஸ்தானத்தில் இருக்கா இல்லை நல்ல ஸ்தானத்தில் இருக்கா? பாதக ஸ்தானத்தில் தான் இருக்குது. நல்லா பார்த்துங்க. ஆனால் அந்த பெண்மணிக்கு காதல் திருமணம் கிடையாது, கலப்பு திருமணம் கிடையாது. மிகப்பெரிய அந்த பொண்ணு, அந்த லேடி வந்து அவங்களுடைய தகுதி மீறி மிகப்பெரிய செல்வந்தில் கல்யாணம் பண்ணியிருக்குது. இல்லை இல்லை, ஆனால் தெளிவாக சொல்கிறேன்ல, இல்லை. என்ன சாரம் வாங்கியிருந்தாலும் பாதக வீட்டில் உட்காந்துருந்தா ஒரு பாதகத்தை செய்யும். அடித்து அங்கே என்ன ரூல் வந்து நம்ம யாருமே பார்க்கக்கூடாது, ரூல் மட்டும்தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் ரூல் என்ன சொல்லுது? 2க்கு 7 கூடியவன் போய் 11ஆம் வீட்டில் பாதக வீட்டில் இருக்கான். அப்போ கட்டாயம் நீங்கள் லவ் பண்ணிங்களா? இல்லை. காதல் இல்லை. கலப்பு திருமணம் இல்லை. தகுதிக்கு மீறி கல்யாணம், தகுதிக்கு உயர்ந்த கல்யாணம். அப்படி இருந்தாலும் நீங்கள் கூண்டு கிளி மாதிரி வாழ்ந்தீங்கன்னு கடைசியாக கேள்வி தான் கேட்டேன். எஸ்ன்ட்டாங்க. கூண்டு கிளினா என்ன? கூண்டு கிளீனா என்ன மேடம்? ஐயோ, இல்லீகல் இல்லை. கூண்டு கிளீனா இல்லீகல் வராது. வீட்டை விட்ட ஹவுஸ் அரெஸ்ட், சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி தான். கூண்டு கிளீன் என்ன பண்ணோம்? தங்க கூண்டுக்குள்ளார நான் உள்ளே மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டேன். என்னால் வெளியில் வரவேன். நான் பேருக்கு மட்டும்தான் வசதி வாய்ப்பு, ஒரு அதிகாரமும் என் கையில் கிடையாது. நேரத்துக்கு சாப்பாடு வரும், சாப்பிடுவேன். பொம்மை சொல்கிறாங்களா, பொம்மை உறவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. என் கணவருக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு. அவங்க ஹெல்த் இஷ்யூவில், அந்த ஹெல்த் இஷ்யூவில் அவர் இருக்கிறாரு. இது என்ன பண்ணுது? பராமரிக்கிறதுக்கு மனைவி என்கிற பெயரில் ஒரு உறவு. புரிஞ்சிட்டிங்களா? இது வெளிப்படையாக அவங்க வந்து நம்ம கேட்குறோம். இது பாதக கட்டாயம் பண்ணியிருக்கோம், பண்ணாமல் இருக்காது. அப்போ நம்ம இதை மட்டுமே எடுத்துக்கூடாது. இப்போ இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ கடைசி பாயிண்ட் தான் அதை கேட்குறோம் நம்ம. எந்த நல்ல ஒரு பெண்மணி, எந்த இதுவுமே இல்லை. ஆனால் அங்கே உள்ள போய் என்ன பண்ணுது? மிகப்பெரிய செல்வந்தர். இந்த பொண்ணு ஓரளவுக்கு செல்வந்தர். ஆனால் அங்கே என்ன போனோம்னா மிகப்பெரிய செல்வத்தை போய் எப்படி இருக்குது? அந்த பாதக ஸ்தானத்தை என்ன பண்ணும்? மாமியார் கொடுமைங்கிறது எல்லா பக்கமும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல வரேன். மாமியார், மாமனார், நாத்தனார், வேறு யார், எத்தனை பேர், அத்தனை பேர் டார்ச்சர். அதெல்லாம் இப்போ சாதாரணமாக இப்போ வச்சுங்க, டார்ச்சர்லாம் சளிச்சு போச்சுங்கிறது எல்லாம் எல்லா வீட்லேயும் இருக்குது. ஆனால் அதை தாண்ட ஒரு விஷயம்,
கூண்டு கிளி அடைப்பட்ட சிறகு கிளி மாதிரி தான். அது ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, பணத்தில் புழங்கலாம் தவிர பணம் உனக்கு சொந்தம் இல்லை. நீ பேங்க்கில் வேலை செஞ்சால் பணம் உனக்கு சொந்தங்கள்ல மாதிரி என்ன பண்ணோம், இது என்ன பண்ணாலும் வேலைக்காரி மாதிரி தான். இந்த வாழ்க்கை என்ன இது, நான் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன், நான் நரகத்தோட மோசமாக இருக்கிறேன், ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியாது என் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையே இது ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்கி என் கல்யாணமே ஒரு அந்த வாயிலே வந்துருச்சு, கல்யாண வாழ்க்கையே எனக்கு பாதகமாக போயிடுச்சுன்னு. ஆக மொத்தம் அந்த பாதகங்காரன் பார்த்து வந்துருச்சா இல்லைங்களா, அது வேலை செய்தா இல்லையா? அப்போ திருமண ஜாதகம் எடுத்தோம்னா என்ன பண்ணோம், முதல்ல பாதக வீட்டில் நமக்கு 7ஆம் அதிபதி போய் இருக்காரான்னு பார்க்கணும். சுக்கிரனை மட்டுமே பார்க்கக்கூடாது. 7ஆம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாரம்பரிய விஷயம்னா கொடுத்துருக்காங்க. 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அவர் தான் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். காலையில் நாடியில் ஒரு நிறையா சொன்னாங்க, செஞ்சாங்க. எத்தனை நாடிகள் இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிடத்தை டச் பண்ணாமல் போக முடியாது. புரியுதுங்களா? எல்லாம் எந்த மெத்தடாலும் போய்க்கலாம். அப்போ லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதியுடைய தொடர்பு எப்படி இருக்குது, லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஈஸி ரூல் தான். சொல்லுங்க மேடம். லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இவங்க 2 பேருமே 6, 8 சஷ்டாஷ்டமாக இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் ஆகாத ஜாதகம் நிறையா இருக்குது. பரிகாரம் பண்ணால் போகுமா? நிச்சயமாக பரிகாரம் செஞ்சால் வேலை செய்யாது. கோயிலாக போகலாமா? ஜோசியரை மாற்றலாமா? ஆல்ரெடி அங்கே என்ன பண்ணுது, திருமண வாழ்க்கை கேள்விக்குறி. நம்ம முடிவு பண்ணல, யார் முடிவு பண்ணுறா? அந்த விதி அவன் பிறவி எடுக்கும் போது விதிவு பண்ணுது. அந்த கல்யாணங்கிறது ரொம்ப ரொம்ப தாமதமாக அமையுது. இப்போ அவங்களாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 21 வயசு 22 வயசில் கட்டாயம் 7 கூடையோ 9 கூடைய திசா புத்தியோ புத்தி சம்மந்தப்பட்டோமோ கட்டாயம் வரும். அப்போ என்ன பண்ணிடணும், பேசாமல் கல்யாணத்தை பண்ணிடணும். நீங்கள் போய் 21 வயசில் கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா 21 வயசுன்னு தோராயமாக சொன்னேன். ஆனால் என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் 21, 23, 25 வரும். அந்த வயசு வரும்போது என்ன பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிடணும். எனக்கு ஒருத்தர் கேட்டாங்க, போன இதில் பேசுகிறேன், இப்போ அதே தான் இங்கேயும் பேசுகிறேன். திருமணம் யாருக்கு பொருத்தம் பார்க்கணும்? பெண்ணுக்கு ஆணை பார்க்கணும். அதெல்லாம் பழைய ஸ்டைல். இப்போ புது ஸ்டைல்லாம் தெரியுங்களா, பொண்ணோட அம்மாவுக்கு மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். கரெக்டாக தப்ப கை தட்டலாமே. இப்போ பொருத்தம் யாருக்கு பார்க்கணும்? பொன் சம்மந்திலாம் கிடையாது, அதை தூக்கி வரமா போடுங்க. பொண்ணோட அம்மாவுக்கும் மாப்பிள்ளோடைய அம்மாவுக்கும் 2 பேருக்கும் பொருத்தம் இருக்குதா? மாப்பிள்ளை பொண்ணு முடிவு செஞ்சு கல்யாணம் ஆகிறது இல்லை. இப்போ அது அந்த இது வேணாம். பிடிச்சிருக்க இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா மாப்பிள்ளை பழக்க வழக்கம் சரியில்லை, பெரிய இடத்துல இல்லை. என்ன பண்ணுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சாலும் அங்கே டிசைட் பண்ணுறது யார்? இப்போ சாந்தி அம்மா இருக்கிறாங்க, டிசைட் பண்ணது யார்? அங்கே சாந்தி அம்மா தான். இது எல்லாரும் பேரண்ட்ஸோடைய கடமை தானே. எத்தனை வரன்கள் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாப்பிள்ளையோடைய அம்மாவோ பொண்ணு அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ பொருத்தம் என்ன பண்ணோம், இவங்களுக்கெல்லாம் பார்க்காதீங்க, மாப்பிள்ளை அம்மா இவங்களுக்கு பொருத்தம் இருந்தால் இது ஆட்டோமேட்டிக் கல்யாணம் ஆகிக்கும். நம்ம கல்யாணத்து தாமதம் எங்கேயும் காரணமே கிடையாது. புரிஞ்சுதா? தயவு செய்து நிறைய பேர் கல்யாணம் பண்ண அழுந்து வெந்து நொந்து போய் செத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த கல்யாணம் நம்ம பண்ணாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோயிலாக திரிகிறாங்க. எந்த கோயில்? இப்போ திருமணஞ்சேரி போனால் கல்யாணம் ஆயிருமா? சொல்லுங்க. நிறைய பேர். எங்கள் தாசில்தார் பையன் ஒருத்தவங்க வந்திருக்கா, அப்படி 44 வயசு கல்யாணம் ஆகணும். எங்கே போய் ஆகும்? ஒரு இன்ஸ்பெக்டருடைய பையன் 46 வயசு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்போ நம்ம போய் ராகுகேது பூஜை பண்ணால் கல்யாணம் ஆயிருமா? சொல்லுங்கள். நீங்கள் பரிகாரம் இப்போதான் பரிகாரம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எடுத்தாலே பரிகாரம் தான். பரிகாரம் நிறையா வருது. எத்தனை பரிகாரம் செஞ்சோம், என்ன பண்ணுது, ரிசல்ட் கொடுக்க முடியல சார். விதி கொடுக்காம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். விதி கொடுக்கும் போது அமைச்சிக்கணும். அந்த விதியை அமைச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், 7ஆம் அதிபதியினுடைய கொடுப்புனை என்ன இருக்குது அது முதல்ல நம்ம கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் திருமணத்தை நடத்தி கொடுக்கின்ற கிரகம். ஆனால் அந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியே திருமண பாவகம், திருமண வாழ்க்கை எப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யார்? உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. அவர் எப்படி இருக்கிறார்? அவருடைய யாருடைய சாரத்தில் வாங்கியிருக்கார்? அவர் நட்பு வீட்டில் இருக்கிறாரா, பகை வீட்டில் இருக்கிறாரா, இல்லை குரு வீட்டில் இருக்கிறாரா, சனி வீட்டில் இருக்கிறாரா? அது எல்லாம் எப்படி இருக்கும், அதை வச்சு தான் அதை கணிக்க முடியும். நடக்கிற திசா புத்திக்கும் 7ஆம் அதிபதிக்கும் எப்படி இருக்குன்னு பொருத்தம் பார்க்கணும். பொருத்தம்னா அது நடக்கிற திசைக்கும் உன்னை லக்னத்துக்கு 7ஆம் அதிபதிக்கும் எப்படி இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். இங்கே என்ன இருக்கும், இவங்க 2 பேத்துக்கும் பாவக்கிரகங்கள் சேர்க்கையோ பதகாதிபதி சம்பந்தமோ இல்லை 6, 8 மறைஞ்சிருந்தா அந்த திசை முடிவு வரைக்கும் திருமணமே ஆகாது.
இல்லை திருமண வாழ்க்கை ஃபெயில் ஆகும். இதெல்லாம் பெரிய புது ஜோசியம்லாம் கிடையாது. இதெல்லாம் பாரம்பரிய ஜோதிடம் தான். பழைய அனுபவம், இன்னும் வெளியில் மீடியாவிலே வர விரும்பாத ஜோதிடர்களுடைய கருத்துக்கள். மீடியாவில் வந்தவங்களாம் பெரிய ஜோசியர் இல்லை. மீடியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, மீடியாவுக்கே வரக்கூடாதுன்னு இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் மீடியாவுக்கு வர்றதுக்கே நேரம் இல்லை. அந்தளவுக்கு எப்படி இருக்கிறாங்க, பிஸி ஷெட்யூலில் இருக்காங்க. பார்க்குற பாயிண்ட்டு தான். இதுக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பாயிண்ட்டை எடுக்கிறதுக்கு எத்தனை முறை போய் அவங்கள பார்த்துருப்போம், எத்தனை ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். நிறைய பேரை பார்த்தா தான் ஒரு விஷயம் கிடைக்கும். புரியுதுங்களா? புரியலைங்களா? நீங்கள் திருமண வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் முன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ ஒரு பெண்ணையோ ஒரு மாப்பிள்ளையோ கைப்பிடிச்ச முட்டா தான், கைப்பிடிக்கிறது நல்ல நேரத்துலையும் நல்ல காலத்துலையும் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கை முன்னோக்கி செல்லும். இல்லைன்னா என்ன பண்ணும், ரொம்ப சிரமம். கல்யாண வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும், ரொம்ப ரொம்ப சிரமம். வாழ்க்கை சிரமப்படுறவங்களுக்கு தான் தெரியும். இவன் இந்த 2 சைடு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப நிறைய பேர். இப்போ சமீபமாக கூட ஒரு பொண்ணோட மரணம் அப்படி தான் நிகழ்ந்துச்சு. தமிழ்நாட்டையே உழுக்கலையாது. புரியுங்களா? அது யாரோ என்ன விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் பொருத்தங்களை மீறி நடக்கின்ற திசா புத்திகள், அவங்களுக்குள்ள 6-8 கிரகம் பாவ கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் இத்தனை நாள் இந்த பிரச்சனைகள் நடக்கும், கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சில ஜாதகங்களை அவாய்ட் பண்ணுறதே அவாய்ட் நிறைய பண்ணியிருக்கிறோம். அவாய்ட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது பேரண்ட்ஸுக்கு. இதையே அவாய்ட் பண்ணுறாரு, நல்லா தானே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா பேரண்ட்ஸும் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களில் 7 கோடி மக்களுக்கு நீ ஜோசியம் தெரியுது. யாரும் ஜோசியம் தெரியாமலாம் இல்லை. வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டா நீ என்ன சொல்கிற, அதை விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறியாங்கிறது தான் மேட்ரு. இப்போ பார்க்குறேன் 10 பொறுத்தும் அவங்க நம்மளோட ஸ்பீடாக சொல்கிறாங்க, டக்குன்னு. புரியுங்களா? அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் தாண்டி சில சூட்சமங்கள்லாம் மிக எளிமை தான். அப்போ லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் பொருத்தம் எப்படி இருக்குது, பொருத்தம்னா நிலை எப்படி இருக்குது, நடக்கின்ற திசைக்கும் அந்த 7ஆம் அதிபதிக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குது. சுக்கிரன் கடைசி தான் வருவார், அவர் தான் அமைச்சர் மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், அவர் நிலைமை எப்படி இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி திருமண காலம் நெருங்கி வரும்போது கரெக்டான முறையில் நம்ம கல்யாணத்தை அமைச்சிக்கணும். அந்த திருமணம் அமைகிற காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பொங்கி வரக்கூடிய நெருப்பை நீங்கள் அணைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நெருப்பை பற்ற வைக்கிறது ரொம்ப 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 சிரமம். அதுக்காக பல ஆண்டுகள் எதுக்கு நான் இந்த அளவுக்கு சொல்கிறோம்னா, என்னுடைய குருநாதர், நான் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஒரு குருநாதருக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அவர் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார். அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா திருமண விஷயத்து தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. திருமணத்தில் மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. பார்க்கும் போதே சொல்லிடுறாரு, இப்போ கல்யாணம் ஆகாது, 2017 போய் ஒரு ஜாதகம் பார்த்த பையன் இப்போ கல்யாணம் இல்லை, உனக்கு 2023 அக்டோபருக்கு அப்புறம் தான் கல்யாணம் 2017 எழுதி கொடுத்தாரு. அதுதான் ஜோசி, அதுதான் திறமை. புரியுதுங்களா? இங்கே இப்போ அவரெல்லாம் எந்த மீடியாவுக்கும் வரல. அந்த பையனுக்கு அவர் சொன்ன டைமில் தான் திருமணம் நடந்தது. வருஷம் குரு பேச்சு நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அவங்களும் யார், அந்த சொன்னவங்களும் சாதாரண ஆளும் இல்லை. நான் சொல்கிறவங்க எல்லாமே சாதாரண ஆளும் கிடையாது. அந்த கேட்டவங்களும் யாருன்னா இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க தான். அவங்களும் பலதரப்பட்ட ஜோசியரை போய் பார்க்குறேன். நான் சொல்லுறது அப்போ 2017 சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் பெரிய எல்லா ஜோசியரையும் பார்த்தாங்க, கல்யாணமே ஆகலை. 2023 தான் கல்யாணம் ஆனிச்சு. எப்போ சொல்கிறாங்க அதை, 2017. இதுக்கு அனுபவம் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஜோதிடத்தை நிறைய படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் விஷயங்கள் மிக மிக எளிமையாக தான் இருக்குமே தவிர ரொம்ப குழப்பத்துக்குள்ளே போகாது. அந்த எளிமையான விஷயத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? அடுத்தது, திருமண வாழ்க்கை நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஏன் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ அடுத்தது போகலாம். திருமணம் தாமதம், திருமண விஷயம் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி, நடக்கிற திசைநாதன் 7ஆம் அதிபதி, இதை பார்த்துக்கிட்டே வாங்க. திருமண வாழ்க்கை யாருக்கு கெட்டு போகுது, அதே மாதிரி பாதகாதிபதி சம்மந்தப்பட்டாலும் திருமண வாழ்க்கை கெட்டு போகல. திருமணம் தாமதம் நிறைய பேர் பாருங்கள், பழைய ஜோதிடர்கள் நிறைய பாயிண்ட் வச்சுருப்பாங்க. இந்த பாதகாதிபதி சம்பந்தோட அந்த பாதக ஸ்தானத்தில் போய் அமர்ந்தால் என்ன பண்ணும், நிறைய வேலையை செய்யும். இப்போ மேசலக்கனுக்கு சுக்கிரன் பாதகத்தை கொடுக்கலையான்னு சொல்லி அது இதை விட பெரிய பாதகம். காதல் கல்யாணம் கூட கொஞ்ச நாளைக்கு தான் மன வழியாக இருந்திருக்கும், நான் சொல்கிறேன் இப்போ அந்த பெண்மணிக்கு. ஆனால் இது என்ன ஆகுது, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆக போகுது, 20 வருஷமும் பாதத்தில் தான் இருக்குது. அவ்வளோதான். அப்போ அதோட வேலை என்ன பண்ணும், கிரகம் யாருடைய தயவையும் கேட்காது. கண்ணீர் மல்கி நீ இறைவன்கிட்ட கரைஞ்சா என்ன பண்ணும், இறைவன் என்ன பண்ணுவார், நான் திரும்ப எல்லாத்தையும் சொல்கிறது தான், என்னுடைய ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்கிறது தான். இறைவன் உன் கர்மாவை தான் பார்ப்பாரை தவிர உன் அழுகையோ ஒன்னையோ அவர் ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது.
நீ போனீன்னா எந்த கோவில் போனாலும் ஒன்று ஏடு தான் பார்ப்பாங்க. நீ போய் அங்கே உருண்டு அடிச்சுன்னு கதறினாலும் சரி, ஓகேங்களா. சில கோவில்களுக்கு போனால் டக்குன்னு கல்யாணம், சில கோவிலுக்கு போனால் தாமதம் பண்ணால் அங்கே கோயிலில் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கே பிரச்சனை இருக்குது, நம்ம ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜாதகம் வரும்போது என்ன பண்ணோம், அமைச்சிக்கணும். வரக்கூடிய மனைவியோ கணவனையோ நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவு யாருக்கும் ஒத்து போகாது. எந்த மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கு ஒத்து போகிறதே கிடையாது. யாரையும் மாற்ற முடியாது. முடிஞ்சால் விட்டு கொடுத்து போனோம், இல்லையே என்ன பண்ணோம், கொஞ்ச நாளைக்கு நம்ம ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டோ சின்ன சின்ன மனசை மாற்றிக்கிட்டோ என்ன பண்ணோம், வாழ்ந்து தான் ஆகணும். கல்யாணம் பண்ணுறது கஷ்டம், கல்யாணம் பண்ணி வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது அது அதை விட கஷ்டங்க தெரியாது. ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறத விட கல்யாணம் பண்ணி வாழாமல் இருந்தால் இது அதை விட அப்போ கஷ்டம். ஒன்றுக்கு ஒன்று என்ன எப்படி இருக்குது, நீங்கள் பெரிய நிலைமையில் இருக்குது. ஏன் டைவர்ஸ் ஆகுது, ஏன் அடிக்கடி பிரச்சனை ஆகுது, கல்யாண வாழ்க்கை கெட்டு போகல அப்படின்னா நடக்கின்ற திசைநாதனை பிடிச்சிக்கங்க. அதே சமயத்தில் 7ஆம் அதிபதி சாரநாதன் எப்படி இருக்கிறார், திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒருத்தனுக்கு வாழ்க்கை எப்படி ஆகுதுங்கிறத முடிவு பண்ணுறது யாருன்னா அது 7ஆம் அதிபதி தான், வேறு யாருமே கிடையாது. அது ஜாதகத்தை தான் சொல்லும். 7ஆம் அதிபதி நிலையை வச்சு தான் இவன் திருமண பாட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். முதல் பாட்டு ராசி, ரெண்டாவது பாட்டு நவாம்சம். இந்த நவாம்சத்தில் தான் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம கிரகத்தினுடைய பாதாச்சாரங்களும் நவாம்சம் பார்க்கக்கூடாது. திருமணத்துக்கு பின் இவன் எப்படி இருக்கா, அப்படி ஒரு ஜாதகன் எப்படி வாழ்வா, அப்படி நல்லது அனுபவிப்பாரா கெட்டது அனுபவிப்பாரா அப்படின்னு சொல்கிறது என்ன இருக்குது, நவாம்சம். அதனால் நவாம்சத்துலேயும் அந்த திசைநாதன் 7ஆம் அதிபதி சுக்கிரன், இவங்க நிலைமையில வெறும் சுக்கிரனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் அதனால் என்ன பண்ணாங்க, பராசர சாதாரணமாக கண்டுபிடிக்கல. 7ஆம் அதிபதியில் என்ன பண்ணுறாரு, போட்டு நிறைய கண்டுபிடிக்கிறாரு. சாரநாதன் எப்படி இருக்கிறாரு, அவர் நிலைமை எப்படி இருக்கிறாரு, யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, எப்படி அந்த திசைநாதனுக்கும் சம்மந்தப்படுது. திசைநாதனுக்கும் 7ஆம் அதிபதிக்கும் 6, 8, 12 மாட்டிக்கிட்டாலோ, பகை வீட்டில் மாட்டிக்கிட்டாலோ, பகை கிரகத்தோடு சேர்ந்தாலோ திருமண வாழ்க்கை என்ன ஆகும், கேள்விக்குறிதான். சுபகிரகம் அந்த லக்னத்தின் யோகாதிபதி, நல்லா புரிஞ்சுக்கணும், லக்னத்தின் யோகாதிபதி தொடர்பு கொண்டால் அந்த சிரமத்திலேருந்து மீண்டும் வெளியே வருவாங்க. அல்லது கோச்சார குரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணலாம், அப்பொழுது செய்யக்கூடிய பூஜைகள், அப்பொழுது செய்யக்கூடிய அந்த மன சங்கடங்கள் தீரத்துக்கான பேச்சுவார்த்தைகள் என்ன பண்ணும், உடன்படும். இதுக்கு தான் குரு பலனை பார்க்கணும். அப்போ திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் டிசைட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் யார், லக்னாதிபதி 7ஆம் அதிபதி. இவங்க 2 பேரும் எப்படி 2 பாயிண்ட் நடக்கிற திசைநாதன் 7ஆம் அதிபதி, இவங்க எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்துக்கணும். இதெல்லாம் சூட்சமான பாரம்பரிய ஜோதிடர்கள் அனுபவத்தில் வெற்றி பண்ணி பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் இது, புரியுதுங்களா. இதை பார்த்து நம்ம பயன்படுத்தணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் திருமணம் ஆனதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. எப்போ நவாம்சத்தை வச்சு பாருங்கள், தெரியுங்க. அப்படி நீங்கள் தேடும் போது என்ன கிடைக்கும், ஒரு விஷயத்தை தேடினா தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். எப்பொழுது திருமணமாகும் எல்லாம் தெளிவாக சொல்லிடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எப்பொழுது வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், சொல்ல முடியாமலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போலாம் ஒரு ஒப்புக்கு சப்பா சார் எப்போ வேலை கிடைக்கும், இப்போ வேலை கிடைக்குமா, பொண்ணு இப்போ வேலை கிடைக்குமா, அப்போ வேலை கிடைக்குமா கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும், வேலை கிடைச்சிருங்கன்னு சொல்ல வேண்டியதான். ஆனால் இந்த ஃபார்முலாவை எடுத்து கண்டுபிடிச்சி நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ண தான் நீங்களும் ஆராய்ச்சி பண்ண என்ன பண்ணோம், உங்களுக்கும் ரிசல்ட்டு கட்டாயமாக கிடைக்கும். நான் சொன்ன இந்த 2-3 ஃபார்மெட்டில் எடுத்து உங்கள் ஜாதகங்களை பாருங்கள், உங்களுடைய கிளைண்ட் ஜாதகத்தில் பாருங்கள், எப்படி கல்யாண வாழ்க்கை யாருக்கு தோற்று போயிருக்கு. இந்த 7ஆம் அதிபதியை பிடிங்க, இந்த 7ஆம் அதிபதியோடைய லக்னாதிபதி தொடர்பு எடுத்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கட்டாயமாக இந்த திருமண வாழ்க்கையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம்.